Hello student, in this video you are going to learn the fungus of Puccinia. இந்த வகுப்பில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா பக்சினியா எனும் பூஞ்சை பற்றி பார்க்க போகிறீங்க. அண்ட் பிஃபோர் தட் வாட் இஸ் த சிஸ்டமேட்டிக் பொசிஷன் ஆஃப் பக்சினியா, அதோடைய வகைப்பாட்டு நிலை என்னை பற்றி பார்க்க போகிறோம். டிவிஷன் மைக்கோட்டா, சப்டிவிஷன் யூமைக்கோட்டினா, கிளாஸ் பெசிடியோமைசிட்ஸ், ஆர்டர் Udiniales, family Pucciniaceae, genus Puccinia. So what is meant by Puccinia? It's a fungus. இது ஒரு வகையான பூஞ்சை. It is included in the class of Basidiomycetes, the family of Pucciniaceae. The name of Puccinia was given after the name T. Puccinia, who was an Italian botanist. So he was that's why the name Puccinia was given. The Puccinia is a very large genus with about 3000 species. So Puccinia பேர் வந்து பார்த்தீங்கன்னா டி பக்சினியா என்ற இத்தாலியன் சயின்டிஸ்டால் தான் இந்த பேர் வந்தது. இது மிகப்பெரிய பேரினத்தை கொண்டது, சுமார் 3000 சிற்றினங்களை கொண்டுள்ளது. In India, the genus is represented more than 147 species. இந்தியாவில் மட்டும் குறிப்பாக சுமார் 147 சிற்றினங்கள் காணப்படுகின்றன. Some common Indian species are, இந்தியாவில் காணப்படக்கூடிய சில பொதுவான சிற்றினங்கள் எவை பார்த்தீங்கன்னா Puccinia graminis. It is causes disease black crust or stem rust disease. இது பொதுவாக பார்த்தீங்கன்னா தாவரங்களில் நோயை உண்டாகக்கூடிய பூஞ்சை தான். ஸோ பக்சினியா கிராமினிஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் கிரஸ்ட் என்ற நோய், அதுக்கு இன்னொரு பேர் ஸ்டெம் ரஸ் என்ற நோய் உருவாக்கக்கூடிய பக்சினியா ரெக்காண்டேட்டா. ஸோ இது ப்ரௌன் ஸ்பாட் டிசீஸு ஆர் லீஃப் ரஸ்ட் டிசீஸை உண்டாக்கும். பக்சினியா ஸ்டெரிஃபார்மிஸ் இது பார்த்தீங்கன்னா எல்லோ ரஸ்ட் ஆர் ஸ்ட்ரிப் ரஸ்ட் என்ற டிசீஸை உருவாக்கக்கூடியவை. So it's mostly the Puccinia species causes rust disease. அதாவது கருத்துரு நோய், துரு நோய் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது பிளாக் ரஸ்ட் கருத்துரு நோய், துரு நோய்களை உண்டாகக்கூடியதை. இன் சீரியல் கிராப்ஸ், அதுவும் பயிர் தாவரங்கள், குறிப்பாக பயிர் தாவரங்களான வீட், பார்லி, ஓட்ஸ் அண்ட் மைஸ் போன்ற தாவரங்களில் துரு நோய்களை, வெண்துரு, அது கருத்துரு நோய்களை உருவாக்கக்கூடிய இந்த பூஞ்சையானது பக்சினியா. The best known species பார்த்தீங்கன்னா Puccinia graminis. இன்டர்னல் ஆப்ளிகேட் பேராசைட், அதாவது பேராசைட்னா உங்களுக்கு தெரியும், அதாவது ஒட்டுண்ணியாக உள்ளே இருக்கக்கூடிய தாவரங்களில் உள்ளே வாழக்கூடிய இன்டர்னல் ஆப்ளிகேட் பேராசைட்ஸ். ஸோ இட் காசஸ் பிளாக் ரஸ்ட் இன் வீட் அண்ட் அதர் சீரியல், அதாவது கருத்துரு நோய்களை Puccinia graminis பார்த்தீங்கன்னா குறிப்பாக கோதுமையில் உண்டாகக்கூடிய நோய் பேர். The disease also known as stem rust எனவும் இது அழைக்கப்படும். This Puccinia graminis is a heteroecious fungus. That means it requires two hosts, namely wheat plant and barberry plant. So heteroecious-னா இரு வேறுபட்ட தாவரங்களில் தன்னுடைய வாழ்க்கை சுழற்சியை பயன்படுத்திக்கும். இந்த Puccinia graminis பார்த்தீங்கன்னா வீட் அண்ட் பார்பரி பிளான்ட்டை சார்ந்து வாழும், அதாவது தன்னுடைய வாழ்க்கை சுழற்சி லைஃப் சைக்கிளை. ஓகேவா? ஸோ டு கம்ப்ளீட் இட்ஸ் லைஃப் சைக்கிள் தெர் ஆர் 2 phases, அதாவது 2 நிலைகளை கொண்டுள்ளன. தட் ஆர் டைகேரியோ ஃபேஸ் ஆர் அண்ட் ஹேப்ளோஃபேசஸ் இன் திஸ் லைஃப் சைக்கிள். அதோடைய வாழ்க்கை சுழற்சியில் 2 வகையான நிலைகள் இருக்கும். ஒன்று டைகேரியோ ஃபேஸ், ஹேப்ளோஃபேஸ், அதாவது இரு உட்கரை கொண்ட நிலை, ஒரு உட்கரை கொண்ட நிலை. The dikaryotic occurs in primary host wheat, அதாவது and wheat haplophase occur in the alternate host of barberry plant. உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன 2 ஓம்புரி தாவரங்கள். அந்த டைக்ரோட்டிக் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா முதல் நிலை ஓசி சொல்லக்கூடிய கோதுமை தாவரத்திலையும், ஹேப்ளோஃபேஸ் எனக்கூடிய ஹேப்ளோ நிலையானது ஆல்டர்னேட், அதாவது 2ஆம் நிலை உம்புரியான பார்பரி பிளான்ட்டில் உடைய வாழ்க்கையை முடிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் see the structure of
பக்சீனியா the plant body is already is known that there is அதாவது குறிப்பாக மைசீலியம் என அழைக்கப்படும் அதோட உடலும் உங்களுக்கு தெரியும். there are two types of mycelia. One is dikaryotic mycelia, another is monokaryotic mycelia. அதாவது இரண்டு உட்கரை கொண்ட உடலம், ஒரு உட்கரை கொண்ட உடலம். இந்த dikaryotic mycelium பார்த்தீங்கன்னா occur in primary host of wheat plant and monokaryotic mycelium occur in alternative host of barberry plant. The mycelium is contain tubular filaments called hyphae. Hyphae is intracellular septate and branched. Okay, intracellular and branched mycelium. The mycelium takes nourishment from the host cell with the help of branch ostoria. தன்னுடைய உணவு எதிலிருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா host cell தன்னுடைய ஓம்புயிரிலிருந்து உணவை எடுத்து எப்படி பார்த்தீங்கன்னா ஆஸ்டோரியா மூலமாக உணவை எடுத்துக்கொள்ளும். The cell consists of cell wall, plasma membrane and protoplasm. The reproduction takes place by with the 5 spores that are, you can see the figure, there are 5 different kind of spores, that is iridospore, teletospore, basidiospore, pycnidiospore and finally acidiospore. The iridospore and teletospores are dikaryotic spore, that is 2 nucleus phase spore. Basidiospore and pycnidiospores are uninucleate spores and final acidiospores are dikaryotic spores. This is all about the structure of Pycninia. Next class you are going to see the one by one of 5 spores that are iridospore, teletospore, basidiospore, pycnidiospore and acidiospore. தன்னுடைய இனப்பெருக்க நிலையில் பார்த்தா மொத்தம் 5 வகையான ஸ்போர்கள் மூலமாக இனப்பெருக்கம் செய்யும். அந்த 5 ஸ்போர்களை பற்றி அடுத்த ஒரு வகுப்பில் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறீங்க. தேங்க்யூ.